துறை ரீதியாக எப்படி ஸ்கீம் போடுவாங்களோ, மக்களுக்காக திட்டங்கள் போடுவாங்களோ, அதே மாதிரி ஊழலுக்குன்னு ஸ்கீம் போட்டிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 9%, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு 14%. அது ஃபேமிலி, முதல்வர் ஃபேமிலி முடிஞ்சா மினிஸ்டர் ஃபேமிலி, மினிஸ்டர் பிஏக்கள். இந்த புரோக்கர் சிஸ்டத்தை சட்டசபையில் நீங்க வாங்க, இங்க செக்ரட்டரியேட் வாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறையில டெண்டர்கள் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆன்லைன் மயமாக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த கான்ட்ராக்ட் நான் பார்க்கவே இல்லை. இதை நாங்க சேலஞ்ச் பண்றோம். ஏன்னா முதலமைச்சர் வழியில நாங்க இருக்கிறோம். இங்க இருக்கக்கூடிய நம்ம சகோதரருடைய பல்வி கல்வித்துறையில ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ரெனுவல் ஃபீஸுக்கு எவ்வளவு வாங்கினாங்க நிமிர்ந்து இருந்து சொல்ல முடியுமா? திரு மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நான் காசே வாங்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. எல்லா ஸ்கூல் 1000 ஸ்கூல் வந்து 1000 ஸ்கூலுக்கு 25 லட்ச ரூபாய் காசு வாங்கியிருக்காங்க. இதை பொதுமக்களுக்கு தெரியும். இதை சட்ட ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியுமானா அதுக்கான காலத்துல ப்ரூவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா சட்ட ரீதியாக அந்தந்த ஏஜென்சி ப்ரூவ் பண்ணும். ஆனால் மக்கள் மன்றம் முன்பு போன அரசு எப்படி இருந்துச்சு, என்னுடைய அரசு எப்படி இருக்கு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அதை ஏன் சொல்றாருன்னா லைவ்ல போட்டு நேரலையில தைரியமா மைக்கு பிடிச்சு சொல்றாரு. ஒருவேளை ஊழல் இருந்தா அப்படி சொல்ல முடியாது, நேரல இருக்காது. முதலமைச்சர் தைரியமா மைக்க பிடிச்சு நாங்க தொட மாட்டோம் அப்படின்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு துணிவு இருக்கு. அதுக்கான அரசு இன்றைக்கு தெளிவாக நேர்மையா இருக்கு.